விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு கே.கே.எஸ். ராமச்சந்திரன் அவர்களே, அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்களே, அண்ணன் மூர்த்தி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்களே, அண்ணன் நவாஸ்கனி அவர்களே, மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்களே, அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களே, அண்ணன் ஏஆர்ஆர் ரகுராமன் அவர்களே, அண்ணன் அசோகன் அவர்களே, அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களே, அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, சகோதரர் ராஜா அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி சங்கீதா இன்பம் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களே, வாள்வீச்சு விளையாட்டு வீரர் சகோதரர் ஜிஷோ நிதி அவர்களே, கூடைப்பந்து விளையாட்டு வீராங்கனை சகோதரி சுந்தரி அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ராஜேந்திரன் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளே, காணொலி காட்சி மூலமாக இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட அரசினுடைய அனைத்து அலுவலர்களே, அண்ணன் மணிமாறன், அண்ணன் ஜெயபாலன் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் விளையாட்டு உபகரணங்களை பெற வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, பத்திரிகை நண்பர்களே, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களே, அதுபோல அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்றுள்ள மாற்றுத்திறனாளி தோழர்களே, சிறப்பான வரவேற்பு அளித்த கழகத்துடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழ் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எனக்கு கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி. என்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக நியமித்த பிறகு சென்னைக்கு வெளியே, நேற்று சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட, சென்னைக்கு வெளியே நான் கலந்து கொள்கின்ற முதல் அரசு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. துணை முதலமைச்சராக நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பாக நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சி தான். அது மட்டுமல்ல, விளையாட்டு உபகரணம் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் 100 பேருக்கு மோட்டார் வாகனம், 2000 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்பது இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் பெருமை. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை மதுரையில் இந்த வருஷம் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று தொடங்கி வைத்தோம். தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ரூபாய் 86 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம். இதுவரை தமிழ்நாடு முழுக்க 18 மாவட்டங்களில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள் என்றாலே அது வீரத்திற்கு பெயர் போன மாவட்டங்கள். வீரத்தில் மட்டுமல்ல, வீர விளையாட்டுகளிலும் தலை சிறந்த மாவட்டங்கள். குறிப்பாக விருதுநகர், கோயில்பட்டி, பாளையங்கோட்டை போன்ற ஊர்களிலிருந்து ஏராளமான திறமை மிகு விளையாட்டு வீரர்கள் உருவாகிட்டு வராங்க. நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக நடத்தப்படுகின்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டினை ஒரு மாபெரும் இயக்கமாகவே அது மாற்றி வருகின்றது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கென இந்த வருடம் ரூபாய் 80 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி 36 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 5 பிரிவுகளில் போட்டியாளர்கள் பங்கேற்று வருகிறாங்க. சென்ற ஆண்டு இந்த போட்டியில முதலமைச்சர் சிஎம் டிரோஃபில கலந்து கொண்டவங்க 6,71,000 பேர். இந்த ஆண்டு சிஎம் டிரோஃபில கலந்து கொண்டவங்க 11,56,000 பேர். இதுவே இந்த போட்டியினுடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகளிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு கோப்பைகளுக்கான பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி இந்த முறை
பரிசு தொகை மட்டும் ரூபாய் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி அளிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு இங்கே பரிசுகளை உங்கள் முன்பு வழங்க இருக்கின்றோம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட நிறைய விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஃபென்சிங் வீரர் தம்பி ஜிஷோ நிதி இங்கே வருகை தந்திருக்கிறார். தம்பி ஜிஷோ நிதி லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் பங்கேற்று வெண்கல பதக்கம் வென்றவர். குஜராத், பஞ்சாப், கோவா, அசாம் மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் 4 முறை கோல்டு பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கின்றார். கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 7 தங்கப்பதக்கம், 2 வெள்ளி பதக்கம், 2 வெண்கல பதக்கம் என்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்தவர் தான் அருமை சகோதரர். இன்றைக்கு எல்லாத்தோட பெருமை, இன்றைக்கு இந்திய ராணுவத்தில் நாட்டை காக்கின்ற பணியை அவர் செய்து வருகின்றார். இப்படி பலருக்கும் முன்மாதிரியாக திகழும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கெட் பால் வீராங்கனை தங்கை சுந்தரி இங்கே வருகை தந்திருக்கிறார். 38வது நேஷனல் யூத் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வென்று தமிழ்நாட்டு அணியில் இடம்பெற்றவர் தான் சகோதரி. விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் மகளிருக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் சாதனைகளை படைத்து வரும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 2 பேர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வராங்க. சில நாட்களுக்கு முன்பு ஹங்கேரியில் நடந்த 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஞாபகம் இருக்கும். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை 2 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் முதல் முறையாக வெற்றிகரமாக நடத்தி காட்டணும். இந்த முறை இந்த ஆண்டு 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் டீம் தங்கப்பதக்கங்களை வென்றது. தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய செஸ் அணியில தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் தம்பி குகேஷ், தம்பி பிரக்யானந்தா, சகோதரர் ஸ்ரீநாத் நாராயணன், தங்கை வைஷாலி ஆகியோர் இடம்பெற்று சிறப்பான பங்களிப்பை கொடுத்தாங்க. அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் 90 லட்சம் 90 lakhs rupees உயரிய ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக வழங்கி அவங்கள ஊக்கப்படுத்தினாங்க. அதே போல இந்த வருடம் பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து 6 மாற்றுத்திறனாளி வீரர்களை அனுப்பி வைத்தோம். அந்த 6 வீரர்களுக்கும் போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் 7 லட்சம் ரூபாய் வழங்கி ஊக்கத்தொகையாக அனுப்பிச்சு வச்சாங்க. சென்ற 6 பேர்ல 4 பேர் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. அந்த 4 பேருக்கும் மொத்தம் 5 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பரிசு தொகையை வழங்கினார். இந்த 3 வருடங்களில் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1300 விளையாட்டு வீரர்களுக்கு 38 கோடி ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்காங்க. அதேபோல் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல விளையாட்டு வீரர்களுக்கு 3% ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஜாப் ஆஃபர்ஸ் வேண்டுமென்று விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் பேர்ல முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உதவுவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பில் துவங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து பல உதவிகளை செய்துகிட்டு வரோம். இந்த அறக்கட்டளையின் மூலம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலம் உதவி பெற விரும்புவோர் யாராக இருந்தாலும் TNCF அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணா போதும், உடனே அதை பரிசீலனை பண்ணி அந்த உதவித்தொகை உடனுக்குடன் வழங்கப்படுகின்றது. சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளையே தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம நடத்தி காட்டினோம். அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம்னு 98 பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதன்முறையாக அந்த மெடல் டாலியில ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி 2வது இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு பிடித்தது. விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு,
மகளிர் நலன் உள்ளிட்ட 13 துறைகள்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குதுன்னு நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது. ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை, இந்தியாவிலேயே அதிகமான ஃபேக்டரிஸ் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும், இந்தியாவிலேயே அதிக அளவிலான வேலை வாய்ப்பினை தரக்கூடிய மாநிலங்கள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் என்று அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவிக்கின்றது. இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை இங்கு நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளோம். முத்தமிழர் கலைஞர் பெயரில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் விளையாட்டுத்துறையின் சார்பாக முதல் முறையாக கலைஞர் பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான். யோசிக்கலாம், ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம்னு பேர் வச்சீங்கன்னு. ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர்கிட்ட இருந்தது. அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அதனால்தான் இந்த திட்டத்திற்கு அவருடைய பெயரை சூட்டினோம். எப்பொழுதும் யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரனாக கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தாங்க. எனவே கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்று வழங்கப்படுகின்றன. இவற்றை பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் கலைஞர்களுக்கு இருந்த அத்தனை குணங்களையும் திறமைகளையும் நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இன்று கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற வந்துள்ள அத்தனை ஊராட்சிகளுக்கும், அந்த ஊராட்சிகளுடைய முகங்களான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று மாவட்ட அளவில் வென்ற பரிசுகளை பெற உள்ள வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.